ஹலோ. இப்போ இந்தியாவில் வந்து எல்லாருமே டெபிட் கார்ட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறான். இந்தியா பேங்க்ஸ் எல்லாமே டெபிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாருக்கும். அதை வச்சு நாங்கள் இன்டர்நெட்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது மூலமாக ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அது எல்லா பேங்க்குமே இருக்குது. கரூர் வைஸ்யா பேங்க் நான் இப்போ யூஸ் பண்ணுறது கரூர் வைஸ்யா பேங்க்கில். அந்த மாதிரி இப்போ நான் இப்போ சொல்லித்தர கரூர் வைஸ்யா பேங்க்கில் வந்து நான் வச்சுருக்கபடியே இப்போ நான் ஒரு காட்டுறேன். இது வந்து கரூர் வைஸ்யா பேங்க்கில் வந்து டெபிட் கார்டு மூலமாக ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸை வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணி பண்ணலாம். எங்களோட மொபைலுக்கு மூவி டிக்கெட்ஸ் வாங்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, நீங்கள் போய் உங்களோட பேங்க் வெப்சைட்டில் போய் பேங்க் உங்களோட எஸ்பிஐ பேங்கை இப்போ ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பேங்க் யூஸ் பண்ணணும்னா இப்போ கரூர் வைஸ்யா பேங்க் வந்து அன்மோல் ரிவார்ட்ஸ்ன்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் நாங்கள் எங்களோட டெபிட் கார்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணுமாண்டா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் இன்டர்நெட் கடையில் போய் நாங்கள் சாமான் வாங்கி டெபிட் கார்டு ஸ்வீட் பண்ணுவோம். அந்த மாதிரியெல்லாம் பண்ணுற நேரம் உங்களோட அந்த அக்கௌண்ட்டில் வந்து 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ண மாட்டா ஒரு பாயிண்ட்ஸ் தரும். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ காசு தருவாங்க. அந்த பாயிண்ட்ஸ் தருவாங்க. அந்த பாயிண்ட்ஸை வச்சு நாங்கள் வந்து டெபிட் கார்டு மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம். சரி, இந்த மாதிரி மூவி டிக்கெட்ஸ் வாங்கலாம். அந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம். அது இன்னொரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் நீங்கள் ரீடம் பண்ணலாம். அதுதான் இது. இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்கு வந்து ஒரு இது இருக்குது. ஸ்டேட் பேங்க் இருக்குது, யூனியன் பேங்க் இருக்குது, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குது. அப்படி எக்கச்சக்கமான பேங்க்ஸ் வந்து இந்த சிஸ்டம் கொடுக்குறாங்க, பாயிண்ட் சிஸ்டம். இதை வந்து தெரியாதாக்கில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொண்டு உங்களோட கார்டை ரெஜிஸ்டர் பண்ணினோடனே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் இன்டர்நெட் மூலமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுற நேரம் இன்டர்நெட் மூலமாக இல்லாட்டி நீங்கள் எங்கேயா கடைக்கு போய் ஸ்வீப் பண்ணுற மூலமாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் சேர்ந்து கொண்டே இருக்கேன். ஒரு மினிமம் ஒரு 40 பாயிண்ட்ஸ் சேர்த்திங்கனாலே 10 ரூபா ரீசார்ஜ் பண்ணலாம். இது என்ன தெரியுன்னா, இது வந்து நீங்கள் சும்மா தான் ஸ்வீப் பண்ண போகிறீங்க. அதை இப்படி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சா உங்களுக்கு வர்ற காசில் அது உங்களுக்கு நட்டமோ ஒன்றுமே உங்களுக்கு ஆக போகிறதில்லை. நீங்கள் போய் இன்டர்நெட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுறதால நீங்கள் ஒவ்வொரு முறையும் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற நேரம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மெசேஜ் வரும். ஒவ்வொரு முறையும் நம்ம அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகினோடனே பாயிண்ட்ஸ் க்ரெடிட் ஆகினோன்னு அலர்ட் பண்ண வேண்டிய இருக்கேன். அது மாதிரி நீங்கள் போய் செக் பண்ணால் தெரியும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் அதுலேயே காட்டும். பஸ் டிக்கெட் பண்ணலாம், டிக்கெட் வாங்கலாம், சினிமா டிக்கெட் வெப்சைட்லேயே போஸ்டல் வாங்கலாம், அது வாங்கலாம். ஆனால் அதெல்லாம் நஷ்டம் சொல்கிறேன். அது மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாம். அப்படி பல வகையான சர்வீஸ் வந்து தர்றாங்க. இதனால் எங்களுக்கு எந்த நஷ்டமுமே இல்லை. எல்லாருமே இந்த சேவையை வந்து பயன்படுத்திங்க. நல்லா இருக்குது. இதில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி அந்த இதில் ஏர்ன் பண்ணிங்கன்னா எவ்வளோ பயிற்சி இருக்குது, எவ்வளவு ரீடம் பண்ணுற எல்லாமே இதில் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்க்குறது வந்து தொடர்ச்சியாக பாருங்கள். நான் காட்டிடுவேன்.